எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணனுக்கு குருவாயூரப்பன் கோயிலில் சாப்பாடு ஊட்டுறது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி நல்ல விசேஷ நாள் அப்படின்றதுனால கோயிலில் நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஒரு 6-7 குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, பேர் வைக்கிறது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்களா. அதனால் நம்மளோட டேர்ன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்குள்ளே எங்களோட கிருஷ்ணனுக்கு சின்ன அலங்காரம். நல்லா க்யூட்டாக காமிச்சிட்டு இருந்தான். எனக்கா அவனுக்கு பசி தூக்கம் எல்லாமே ஃபில் பண்ணியாடுச்சு அவனுக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி என்ன நடக்குதுன்னு சுற்றி வேறு எல்லாம் இருந்தாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் எங்களோட டேர்ன் வந்துச்சு. தாய்மாமன் மாலை போட சொன்னாங்க. அப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு விட்டு தேவையானதெல்லாம் கோயிலே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சர்க்கரை தூள், வெள்ளை சாதம், பருப்பு, வெண்ணெய், அப்புறமேட்டு பால் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தைக்கு எல்லாருமே சர்க்கரை தூளும் பாயசமும் தொட்டு ஃபஸ்ட்டு வாயில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபார்மாலிட்டிக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரூம்ல தொட்டு வாயில் வச்சுட்டோம்னா, அப்புறம் இந்த இலையில் போட்டுருக்கிறதெல்லாம் மிச்சம் வைக்கக்கூடாதான். அதாவது குழந்தை எவ்வளோ சாப்பிட்றானோ அது வரைக்கும் ஊட்டுங்க. ஊட்டிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கூட சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு இலையை கொண்டு போய் பசுமாட்டுக்கு போட்டுருங்க. மீதி வைக்காமல் சாப்பிட்ருங்க அப்படின்னாங்க. அது ஒரு ஐதீகம் போல் இருக்குது. ஏன்னா இலையில் மீதி இல்லாமல் நம்ம இலை சாப்பிட்டுட்டோம்னாக்கா குழந்தை சாப்பாடு ஊட்டும் பொழுது மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் போல் இருக்குது. அப்புறம் அவன் பெருசாக சாப்பிடலைன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி பழக்கம் இப்போ தானே சாப்பாடு ஃபஸ்ட்டு ஊட்டுறோம். அதனால் நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரூபாய் வைக்கிற வரைக்கும் சும்மா அப்படி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் சாப்பிட்ற மாதிரி தெரியல. சரின்னுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி முடியாதுன்னுட்டு அப்புறம் நாங்களே எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் வாயில் போட்டுட்டு அந்த இலையை கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்துட்டோம். இந்த சாப்பாட்டையும் பருப்பையும் சேர்த்து பிசைஞ்சு ஊட்ட சொன்னாங்க. அது சேர்த்து பிசைஞ்சோம். ஆனால் சாப்பிட தெரியல அவனுக்கு. அப்புறம் சாப்பாடு ஊட்டினதுக்கப்புறம் சாமியோட பிரகாரத்துக்கு முன்னாடி குழந்தைய படுக்க வச்சு சொன்னாங்க. குழந்தைய படுக்க வச்சு சொல்லிட்டு குழந்தையோட அம்மாவையும் அப்பாவையும் பிரகாரத்தை சுற்றி வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்க சொன்னாங்க 2 பேத்தையும். நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பூஜை கொடுத்துட்டு நல்லபடியாக வீடியோ செஞ்சோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் எங்கள் குழந்தைங்களுக்கு வேணும். தேங்க்யூ.